இடியாப்பம் ஆப்போ ரெண்டுத்துக்கும் ஆப்டான சைட் டிஷ் வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா நீட்டு வாக்கத்துல மெலிசமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் கேரட் 1, பீன்ஸ் 3, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 10-12 காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ், பச்சை பட்டாணி 1/4 கப். எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்திற்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து சில வினாடிகளுக்கு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் ஒரு 90% வெந்து வரட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் வெந்து வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம தேங்காய் பாலை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இன்னொரு கிண்ணத்துல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவரை சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கார்ன் கலவையை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நார்மலா தேங்காய் பால் சேர்த்தா ஒரு மாதிரி திரிஞ்சு வருங்க. ஆனா இந்த மாதிரி கார்ன்ஃபிளவரை கொஞ்சம் சேர்க்கறதுனால அந்த திரியிற தன்மை ரொம்ப இருக்காது. அதனாலதான் நம்ம கார்ன்ஃபிளவரை கொஞ்சம் கலந்து சேர்த்து விட்டுக்கிறோம். 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கருவேப்பிலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள் ஸ்டியூ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இடியாப்பத்து கூட வச்சு என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.